எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை வச்சு ரவா பால் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். 1/4 கப்பு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போது தண்ணி கொதி வருது, நம்ம ரவை சேர்த்துடலாம். 1 கப்பு ரவை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். போதும். இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கு. ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உருண்டைகள் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா இந்த சைஸில் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். எல்லாம் அப்படி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு பிளேட் உள்ள வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. 1 டீஸ்பூன் சீரகம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். 1 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி,
அதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.